Hi viewers, this is Shankar, and in this video we are going to discuss about syntax directed definitions from compiler design. Let's go to the video. Syntax directed definition அதாவது STD அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர். இதில் என்ன இருக்கும்னா அட்ரிபியூட்டும் ரூல்ஸும் சேர்ந்து இருக்கும், அவ்வளோதான். அப்போ அட்ரிபியூட்ஸ்னா என்ன அப்படின்னா அட்ரிபியூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராமர் சிம்பிளோடவும் ரூல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடக்ஷனோடவும் சேர்ந்துருக்கும். அதுதான் வந்து அட்ரிபியூட்ஸ் அண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்தது வந்து எஸ்டிடி. இப்போ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஏங்கிறது அந்த எக்ஸ் சிம்பிள்ல இருக்கிற ஒரு அட்ரிபியூட் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்போ எக்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம் இதை அப்படின்னா எக்ஸ் டாட் ஏன்னு எழுதலாம். அப்போ இதுல வந்து எக்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள், ஏங்கிறது இந்த எக்ஸோட அட்ரிபியூட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பார்ட்ரியில் எக்ஸை லேபிள் பண்ணுறதுக்காக அந்த நேம் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி எழுதணும். சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த பார்ட்ரியை இந்த நோட்ஸை வந்து ஒரு ரெக்கார்ட்ஸாவோ இல்லை ஆப்ஜெக்ட்ஸாவோ பண்ணணும் அப்படின்னா இதை இப்போ இந்த அட்ரிபியூட்ஸ் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட அட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா இதை வந்து டேட்டா ஃபீல்ட்ஸ், அந்த ரெக்கார்டில் இருக்கிற டேட்டா ஃபீல்ட்ஸ் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதணும். அப்போ அந்த அட்ரிபியூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அட்ரிபியூட்ஸ் வந்து நம்பராக இருக்கலாம், ஏதாவது ஒரு டைப்ஸாக இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு டேபிள் ரெஃபரன்ஸாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு. இப்போ ஸ்ட்ரிங்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் மே பி லாங் சீக்வென்ஸ் ஆஃப் கோட். ஸோ கோடுங்கிறது இன்டர்மீடியட் லாங்குவேஜ், இந்த கம்பைலருக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்டர்மீடியட் லாங்குவேஜாக இருக்கலாம். அப்புறம் இங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் டைரக்டட் டெஃபினிஷன் ஸ்பெசிஃபைஸ் தி வேல்யூஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஸோ அந்த எஸ்டிடி வந்து என்னன்னா அந்த அட்ரிபியூட்டோட வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணணும், அதோட சேர்த்து அதோட செமாண்டிக் ரூல்ஸும் அதோட கிராமர் ப்ரொடக்ஷன்ஸும் இருக்கணும். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இன்ஃபிக்ஸ் டு போஸ்ட்ஃபிக்ஸ் டிரான்ஸ்லேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் ஒரு ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும், அதோட ரூல் எப்படி இருக்கும்ன்றது கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கு, இ டெரேஸ் இ பிளஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நேமிங் கன்வென்ஷனுக்காக தான் இந்த இ ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறது. ஸோ ஆக்சுவலாக ஜென்ரலாக இது வந்து இ ஒன் கிடையாது, இதுவும் இ தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது ரெண்டு டெர்மினல் தான், இ ஒன். ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன் ஃபர்தராக நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது நிறைய ப்ரொடக்ஷன் வரும்போது அப்படின்னும் போது, ஏன்னா இந்த வேல்யூ நம்ம மற்ற இடத்துல ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இ எடுக்கிறதா இந்த இ எடுக்கிறதான்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு நேமிங் கன்வென்ஷனுக்காக தான் 1 நம்ம வந்து சபிக்ஸாக கொடுத்துருக்கோம். மற்றபடி இதில் வந்து இ மட்டும்தான், இ ஒன் அப்படிங்கிறது செப்பரேட் நான் டெர்மினல் கிடையாது. இந்த டெர்மினல் வந்து ரெண்டு தான், இ அப்புறம் டி. ஸோ இந்த ப்ரொடக்ஷன்ல இருக்கிறது இடி. ஓகேங்களா? ஸோ த ப்ரொடக்ஷன் இஸ் இ டெரேஸ் இ ஒன் பிளஸ் டி. ஓகேவா? ஸோ இதுக்கு செமாண்டிக் ரூல் நம்ம எப்படி எழுதுறோம்னா இ டாட் கோட் எப்படி வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டாட் ஒன் சாரி இ ஒன் டாட் கோடையும் டி ஒன் டாட் கோடையும் கன்காட்டினேட் பண்ற இந்த பிளஸ் சிம்பிளை வச்சு வர வேல்யூ தான் இ டாட் கோட் அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு எப்படி நம்ம செமாண்டிக் ரூல் எழுதுறோம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல டாட் கோட் அப்படிங்கிறது தான், இந்த கோட் அப்படிங்கிறது தான் இந்த இ ஒன்னோட அட்ரிபியூட். இந்த கோட் வந்து இந்த டீயோட அட்ரிபியூட், இந்த கோட் ஈயோட அட்ரிபியூட், அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த எஸ்டிடி எழுதுறதுக்கு ரெண்டு அட்ரிபியூட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட் இருக்கு. ஒன்று வந்து சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட், இன்னொன்று வந்து இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட். சிந்தசைஸ் அட்ரிபியூட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்ல இருந்து பேரண்ட்க்கு போகும். அதாவது இப்போ இந்த ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காம்புடேஷன் வேல்யூ என்னவோ இந்த சில்ட்ரனோட வேல்யூ இது எப்படி எழுதுவோம், டி டெரேஸ் டி ஸ்டார் எஃப்னு எழுதுவோமா? அப்போ அந்த டி எப்படி கிடைக்கும்னா இந்த டி ஒன்னையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ண வர வேல்யூ தான் டி. அப்போ இந்த பேரண்ட் நோட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா இந்த சைல்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இந்த சைல்டோட வேல்யூ தான் பேரண்ட். ஸோ இந்த சைல்டோட வேல்யூ எதுக்கு பாஸ் பண்றோம், பேரண்ட்டுக்கு பாஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட். அப்போ இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட்னா என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்லியிருக்காங்க, இதோட அட்ரிபியூட் வேல்யூஸ் எல்லாமே பேரண்ட்ஸை நம்பியோ இல்லை அதையே நம்பியோ இல்லை அதோட சைப்ளிங்ஸை நம்பியோ இருக்கும். சில்ட்ரன்ஸை நம்பி இருக்காது. எதை நம்பி இருக்கும், பேரண்ட்ஸ் இல்லை அதனோடையே கூட இருக்கலாம், அப்படின்னா அதோட சைப்ளிங்ஸை நம்பி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அட்ரிபியூட்ஸ் எல்லாமே இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட். இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட்கான எக்ஸாம்பிள் வந்து நம்ம லேட்டா பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சிம்பிள் டெஸ்க் கால்குலேட்டர். ஸோ இதை எதை வச்சு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெறும் சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட்டை வச்சு மட்டும்தான் நம்ம இப்போ செமாண்டிக் ரூல்ஸ் எழுத போகிறோம். ஸோ ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் டெஸ்க் கால்குலேட்டரில் என்ன எழுதியிருக்காங்கன்னா ரெண்டே ரெண்டு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று
மல்டிப்ளிகேஷன். ஸோ மற்றதெல்லாம் ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் டெரைவ்ஸ் இஎன். இந்த என் வச்சு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். என் எதுக்காகனா எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பிரஷன். இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து எவாலுவேட் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது எண்டுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறது சொல்றதுக்காக தான் இந்த என் வந்து நாம கொடுத்துருக்கோம். மற்றபடி வேற எதுக்கும் கிடையாது. அதனால இதை வச்சு நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ அப்போ எல் டெரைவ்ஸ் இ அப்படின்னா என்ன ஆகும்? இந்த இடத்துல இ டாட் வேல். அப்போ இதோட அட்ரிபியூட், ஈவோட அட்ரிபியூட் என்ன? வேல். இதோட வேல்யூ, ஈவோட வேல்யூ என்னவோ அதை நாம எல் டாட் வேல்யூ அசைன் பண்றோம். அப்போ இந்த இடத்துல எல் டாட் வேல் அப்படிங்கிறது எல்லோட அட்ரிபியூட். நெக்ஸ்ட் செகண்ட் ப்ரொடக்ஷன் போகும். செகண்ட் ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இ டெரைவ்ஸ் இ ஒன் பிளஸ் டி. அப்போ இதுக்கு என்ன நம்ம எழுதுறோம் அப்படின்னா இ டாட் வேல். இந்த இ நான் டெர்மினல் ஓட அட்ரிபியூட் வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா எக்ஸ்பிரஷன் இ ஒன் டாட் வேல் பிளஸ் டி டாட் வேல். அப்போ இங்கே என்ன வேல்யூ வருதோ இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ அதுதான் இ டாட் வேல்யூ அசைன் பண்ணும். ஸோ சிமிலர்லி தேர்ட் ப்ரொடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ டெரைவ்ஸ் டி. ஸோ இந்த இடத்துல இ டெரைவ்ஸ் டீனா அப்போ நம்ம இதை எப்படி எழுதுறோம்? செமாண்டிக் ரூல்ல இ டாட் வேல் ஈக்குவல் டு டி டாட் வேல் அப்படின்னு எழுதுறோம். அப்போ டி டாட் வேல் என்னவோ அதுதான் இ டாட் வேலுக்கு பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ரொடக்ஷன் என்ன? டி டெரைவ்ஸ் டி ஒன் ஸ்டார் எஃப். இங்கே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த சஃபிக்ஸில் கொடுக்குறது வந்து டி ஒன் அப்படிங்கிறது நான் டெர்மினல் கிடையாது, இதுவும் டி தான். சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படி எழுதுறாங்க? டி டாட் வேல் ஈக்குவல் டு டி ஒன் டாட் வேல் மல்டிப்ளைட் வித் எஃப் டாட் வேல். த ரிசல்ட் வில் பி ஸ்டோர்ட் டு தட் இஸ் child to parent. And next fifth production is t derives f. So t dot val is equal to f dot val. The value of f dot val attribute value is assigned to t dot val, right? And next f derives expression. Expression என்ன வேணா இருக்கலாம், அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ எந்த எக்ஸ்பிரஷனாக இருந்தாலும் இங்கே என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ எஃப்க்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம். லாஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னன்னு பார்த்தா எஃப் டெரைவ்ஸ் டிஜிட். அப்போ என்னது? டிஜிட்டோட லெக்சிக்கல் யூனிட் வேல்யூ, அது 0 to 9 வரைக்கும் வேரி ஆகுதுல, எந்த இண்டிவிஜுவல் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நம்ம என்ன பண்றோம்? எஃப் டாட் வேல்யூக்கு அசைன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரூல்ஸ் எழுதுறோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இப்போ வந்து நீங்க எஸ்டிடி எழுதிட்டீங்க, ரைட்? எஸ்டிடி எழுதியாச்சு. எஸ்டிடி எழுதினதுக்கு அப்புறமா எப்படி வந்து நம்ம பாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது? இப்போ இந்த டயக்ராம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ என்ன ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஏ டெரைவ்ஸ் பி. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட் இருக்கு. டாட் எஸ்னா சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட், டாட் ஐனா இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட். சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட்டும் இருக்கு, இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட் இருக்கு. இப்போ இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் பேரண்ட். அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சைல்டு. அப்போ இது தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஏ தெரியாம பியும் கால்குலேட் பண்ண முடியாது, பி தெரியாம ஏவும் கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து சர்க்குலரா வருது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு கரெக்டான பாஸ் ட்ரீயை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? கொடுத்துருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ரூல்ஸ் எழுதி அதுல இருந்து நம்ம சின்டாக்ஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். ஸோ இந்த கேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு வந்து எல்லா அட்ரிபியூட், அதாவது லெஃப்ட் ரிகர்ஷன் வருது அப்படின்னா அந்த ரிகர்ஷனை டெலீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுதலாம். அது அப்புறம் எப்படின்றத பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அனடேட்டட் பாஸ் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அனடேட்டட் பாஸ் ட்ரீன்றது என்னன்னா இந்த லேபிள் இருக்கு இல்லையா அட்ரிபியூட்க்கு, எல்லா அட்ரிபியூட்க்கும் வேல்யூ கொடுத்து இந்த இதை வந்து எவல்வேட் பண்ணீங்கன்னா அதுக்கான வேல்யூஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து அனடேட்டட் பாஸ் ட்ரீ. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கன்ஸ்ட்ரக்ட் அனடேட்டட் பாஸ் ட்ரீ for the input string 3 star 5 plus 4. n நமக்கு தெரியும், இது வந்து end of the expression. ஸோ இப்போ 3 star 5 plus 4 நாம வந்து என்ன பண்ணணும்? எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணி அதுக்கு ஒரு annotated pass tree வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஸோ யூசிங் கிராமர்ஸ் அண்ட் ரூல்ஸ். ஸோ இதுக்கு தேவையான கிராமர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ப்ரொடக்ஷன் செட் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ். இதுக்கு நம்ம ரூல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், எப்படி இருக்குன்றது எழுதிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதுல இருந்து இதுக்கான இந்த எக்ஸ்பிரஷனுக்கான annotation tree எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்றது யூசிங் பாட்டம் அப் அப்ரோச். பாட்டம் அப் அப்ரோச் யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ பாட்டம் அப் அப்ரோச் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. என்ன இல்லைன்னா நாம இதுல வந்து இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட்டை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா பாட்டம் அப் அப்ரோச்சுக்கு சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட் மட்டுமே போதும். அதனால இங்கேயும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தா சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட்டை வச்சு மட்டும் தான் இந்த ரூல் வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து சிந்தசைஸ்ட் அட்ரிபியூட் தான். ஸோ இப்போ பாட்டம் அப் அப்ரோச் நம்ம எப்படி வரணும்? பாட்டம்ல இருந்து வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நமக்கு தேவையான டிஜிட்ஸ் எல்லாம், அதாவது லீஃப் நோட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். லீஃப் நோட்ஸ்ல என்னென்ன வேணும்? நம்மளுக்கு 3 வேணும், 5 வேணும், 4 வேணும் இல்லையா? அப்போ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? இது எப்படி கொண்டு வரலாம்? 3, 5, 4 எப்படி கொண்டு வரலாம்னா digit dot lexval மூலமா கொண்டு வரலாம். அப்போ இதுதான் அந்த லெக்சிக்கல் இண்டிவிஜுவல் நம்பர்ஸை கொடுக்கும். அதை நீங்க எங்க அசைன் பண்ணணும்? f dot val அசைன் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட்
digit dot val கொண்டு வருவீங்க. இந்த digit dot val 3 ஃபர்ஸ்ட் வந்துருச்சா, அதே மாதிரி digit dot lexical value 5, digit dot lexical value 4 கொடுத்தாச்சு. ஸோ அடுத்தது சாரி அடுத்தது digit dot lex val அப்படிங்கிறத நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அது எதுக்கு காப்பி பண்ணணும், f dot val காப்பி பண்ணணும். அப்புறம் digit dot lex valக்கு f dot val போயாச்சு. அதே மாதிரி digit dot lex val f dot val போயாச்சு. digit dot lex val f val போயாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் நம்ம என்ன வேல்வேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதை எவாலுவேட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், ரைட்? தட் இஸ் t derives t star f. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு, 3யும் 5 வந்து எவாலுவேட் பண்ணணும். 3 வந்து t f வரைக்கும் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட், ரைட்டா? f வந்து 3 கிடைச்சிச்சு, 5 கிடைச்சிச்சு. ஆனா நீங்க மல்டிப்ளை பண்ணா உனக்கு என்ன வேணும், tயும் fம் வேணும். ஒரு f வந்து 5 கிடைச்சிருச்சு, பட் இன்னொன்னு f3 இருக்கு. பட் ஆனால் என்ன வேணும், எனக்கு t வேணும். இப்போ t வேணும்னு நான் எப்படி காப்பி பண்றது fக்குன்னா, எனக்கு இன்னொரு ரூல் இருக்கு இல்லையா? என்ன ரூல் இருக்கு, என்ன ரூல் இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்க வந்து t derives f இருக்கு, which means that f ஓட வேல்யூ t க்கு காப்பி பண்ணலாம். அப்போ f ஓட வேல்யூ t க்கு காப்பி பண்ணிட்டா, அதாவது f ஓட வேல்யூ என்ன, 3, 3 t ஓட வேல்யூ காப்பி பண்ணலாம். அப்போ t ஓட வேல்யூ 3. அப்போ எனக்கு என்ன கிடைச்சிரும், t க்கு கிடைச்சிரும். f க்கு ஆல்ரெடி 5 இருக்கு எனக்கு. ஸோ அப்போ இந்த t ஓட 3யையும் இந்த 5ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எப்படி, t derives t star f, t dot val is equal to t1 dot val star f dot val. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா எனக்கு t dot val வந்து 15 கிடைக்கும். அப்போ இந்த சப் எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. கரெக்டா? 3 star 5 is f. இது வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த 3 star 5 எதோட மல்டிப்ளை பண்ணணும், 4 ஓட மல்டிப்ளை பண்ணணும். digit dot lex val என்னது, 4 வந்துருச்சு. இங்க நம்ம என்ன பண்ணுவோம், f-க்கும் காப்பி பண்ணிட்டோம் இந்த ரூலை பேஸ் பண்ணி. ஆனா இப்போ நான் வந்து பிளஸ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன ப்ரொடக்ஷன் வேணும்னா, e derives e1 plus t வேணும். இங்க இருக்கிறது f, இங்க இருக்கிறது t இல்லையா? இந்த சப் எக்ஸ்பிரஷன் எனக்கு இருக்கிறது t. ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன வேணும், e வேணும். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன வேணும், t வேணும். ஸோ அப்போ இது எதாவது மாற்ற முடியுமான்னு பாருங்க. ஏதாவது எக்ஸ்பிரஷன்ஸ் ரூல்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ரூல் கிடைக்கும், இப்போ இங்க ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கு பாருங்க, e derives t. அதாவது t யோட வேல்யூ நீங்க e க்கு காப்பி பண்ண e கொண்டு வரலாம். ஸோ அப்போ இந்த t யோட வேல்யூ எதுக்கு காப்பி பண்றீங்க, அட்ரிபியூட்ஸ் e டாட் வேல்யூ காப்பி பண்றீங்க. அப்போ எனக்கு லெஃப்ட் எக்ஸ்பிரஷன் e கிடைச்சிருச்சு. ரைட் எக்ஸ்பிரஷன் எனக்கு என்ன வேணும், t வேணும். ஆனால் என்கிட்ட என்ன இருக்கு, f தான் இருக்கு. அப்போ அதுக்கு ஏதாவது ப்ரொடக்ஷன் இருக்கா, எஸ், t derives f. அப்போ என்ன பண்ணலாம், இந்த f ஓட வேல்யூவை t க்கு காப்பி பண்ணலாம். அப்போ இந்த f ஓட வேல்யூ t க்கு காப்பி பண்ணிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு e-யும் கிடைச்சிரும், f-ம் கிடைச்சிரும். இங்க இருக்கிற 4 இந்த t டாட் வேல் 4க்கு வந்துடும், இந்த இருக்கிற 15 இங்க வந்துடும். அப்போ நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், இந்த e derives e1 plus t, அதாவது e டாட் வேல் என்னன்னா e1 டாட் வேல் இருக்கிறதும் t டாட் வேல் இருக்கிறதையும் இது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இந்த 15 பிளஸ் 4 எங்க கொண்டு வந்துரும், e டாட் வேல்யூ 19க்கு வந்துடும். ஆனா உங்களுக்கு ரூட் நோடு என்ன வரணும், ரூட் நோடு 19 வரணும். அப்போ இது திரும்பவும் நீங்க மேலே கொண்டு போவோம். எப்படி கொண்டு போகலாம், இன்னொரு ரூல் இருக்கு, l derives e n வந்து விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் e மட்டும் பாருங்க. அப்போ ஈயோட வேல்யூ நீங்க என்ன பண்ணலாம், எல்லுக்கு காப்பி பண்ணி கொண்டு போயிடலாம். இப்போ இருக்கிறது என்னன்னா n என்னன்னா இந்த எக்ஸ்பிரஷன் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் அப்படிங்கிறது சொல்றதுதான். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம், எல் டாட் வேல்யூ பாட்டம் அப் அப்ரோச்ல இருந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் இதே எஸ்டிடியை வச்சு நீங்க பாஸ்டே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நோட்ஸ் எல்லாத்தையுமே லேபிள் பண்ணணும். எப்படின்னா டாப் டவுன் பார்சிங். ஓகேவா? ஸோ இங்க வந்து ஒரே ஒரு ரூல் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இருக்கிறேன், எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்றதுக்கு. என்ன ப்ரொடக்ஷன்னா t derives t star f. ஸோ ஆல்ரெடி நம்ம டாப் டவுன் பார்சிங்ல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னா டாப் டவுன் பார்சிங்ல நீங்க வந்து பாஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, ரிகர்ஷன், தட் இஸ் லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இன்னரிட்டட் அட்ரிபியூட்க்கு போறீங்கன்னா அந்த சிந்தசைஸ்டு இன்னரிட்டட்லாம் சர்க்குலரா இருந்துச்சுன்னா நம்மளால பண்ண முடியாதுன்றத ஒரு எக்ஸாம்பிளா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஸோ அப்போ நம்ம இது என்ன பண்ணணும், இங்கே லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்கு, இந்த லெஃப்ட் ரிகர்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இந்த லெஃப்ட் ரிகர்ஷன் எப்படி ரீரைட் பண்ணலான்றதை நம்ம ஏற்கனவே முன்னாடி இருக்கிற வீடியோஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ப்ரொடக்ஷனை இந்த லெஃப்ட் ரிகர்ஷன் எலிமினேட் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த மாதிரி கிடைக்கும். அதாவது t derives f t dash, t dash derives star f t dash and t dash derives epsilon. இது வந்து எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு, இதுக்கு லெஃப்ட் ரிகர்ஷனை ரிமூவ் பண்ணோம்னா இது கிடைக்கும். ஸோ அப்போ இதை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க 3 star 5. இதை வந்து நீங்க எவாலுவேட் பண்ணணும் யூசிங் டாப் டவுன் பார்சிங் மெத்தட்ல. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், அன்னோட்டேட்டட் பார்ஸ் ட்ரீ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்.
எந்த ப்ரொடக்ஷனுக்கு டி டெரைவ்ஸ் டி ஸ்டார் எஃப். ஸோ இப்போ தான் நம்ம போன ஸ்லைடில் நம்ம பார்த்தோம் இதில் லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி எழுதணும் அப்படின்ட்டு. ஸோ அப்போ ரிமூவ் பண்ணி எழுதுனா நமக்கு இந்த 3 ப்ரொடக்ஷன் கிடைக்கும். இந்த எஃப் டிஜிட்ஸ் மட்டும் நான் அடிஷ்னலாக எடுத்துக்கிறேன். எதுக்காக அப்படின்னா எனக்கு இந்த நம்பர்ஸ் வேணும், அதனால நான் இந்த இன்னொரு ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ இதை தவிர நான் வேற எந்த ப்ரொடக்ஷனும் எடுக்கல, ஏன்னா எனக்கு இருக்கிறதே வெறும் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் மட்டும்தான். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனுக்கு தேவையான ஒரு ப்ரொடக்ஷனும் அந்த டெர்மினல் வேல்யூ நம்பர்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ப்ரொடக்ஷன் டி டெரைவ்ஸ் எஃப் டி டேஷ்க்கு நம்ம எப்படி செமாண்டிக் ரூல்ஸ் எழுதலாம் அப்படின்னா டி டேஷ் டெரைவ்ஸ் டாட் இன்ஹெரிட்டட் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் வேல். ஓகேங்களா? இந்த டி டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா சப் எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணணும்னா இப்போ இந்த 5 எவாலுவேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது சப் எக்ஸ்பிரஷனா 3 இல்லாமல் என்னால் இதை எவாலுவேட் பண்ண முடியாது. அப்போ எனக்கு இந்த 3 தான் எஃப். அப்போ இந்த 3 இருந்துச்சுன்னா தான் என்னால் இந்த சப் எக்ஸ்பிரஷனை வேல்யூவேட் பண்ண முடியும். ஸோ அப்போ இதை என்ன சொல்றோம்னா டி டேஷ் இஸ் இன்ஹெரிட்டட், இந்த மாதிரி டிபெண்ட் ஆகி இருக்கிறதெல்லாம் இன்ஹெரிட்டட். அதுதான் லெஃப்ட் சைப்லிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சைப்லிங்ஸை டிபெண்ட் பண்ணியோ இல்லை பேரண்ட்டை டிபெண்ட் பண்ணியோ இல்லை அந்த நோடியே டிபெண்ட் பண்ணியோ கூட இருக்கலாம். அப்போ இது எவாலுவேட் பண்ணால் இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எப்போ டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்போ டி டேஷ்ங்கிறது இன்ஹெரிட்டட். ஸோ டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் இஸ் ஈக்குவல் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, எஃப் டாட் வேல்யூ டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ இந்த டி டேஷோட சிந்தசைஸ்க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இந்த வேல்யூ தெரிஞ்சதுனா தான் இந்த டி என்னால் பண்ண முடியும். அப்போ இந்த டி எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த டி டேஷோட சிந்தசைஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் இந்த வேல்யூ மொத்தம் கம்ப்ளீட் பண்ணாதான் எதுக்கு போக முடியும், டிக்கு போக முடியும். அதனால தான் இது டி டாட் வேல் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ் டாட் சிந்தசிஸ். ஓகேங்களா? அடுத்த எக்ஸ்பிரஷன் என்னது, டி டேஷ் டெரைவ்ஸ் ஸ்டார் எஃப் டி ஒன் டேஷ் இல்லையா? ஸோ அப்போ இது எப்படின்னா இப்போ இந்த டி ஒன் டேஷ் வேணும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், இந்த எஃப் ஒன் தெரிஞ்சிருக்கணும், அதை மல்டிப்ளை பண்ணிருக்கணும். அதனால தான் டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் இதோட இன்ஹெரிட்டட் ஈக்குவல் டு இதோட டி ஒன் டேஷ் வரும்னு நினைக்கிறேங்க, அது நான் கடைசியாக சொல்கிறேன். ஓகேங்களா? டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் இன்டூ எஃப்எல். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணாதான் இது தெரியும். அதே மாதிரி இதோட சிந்தசைஸ் தெரிஞ்சுதுனா தான் என்ன பண்ண முடியும், இந்த டி டேஷ்க்கு காப்பி பண்ண முடியும். அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சப்போஸ் இந்த டி டேஷ் வந்து உங்களுக்கு எப்சிலானா வருது, இதுக்கப்புறம் சப் எக்ஸ்பிரஷன் இல்லை, சப்போஸ் 3 ஸ்டார் 5 ஸ்டார் 4+2 போயிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சப் எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு சர்டன் கேஸில் உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் எண்ட் ஆகிடும். எண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் டெரைவ் பண்ண முடியாது. அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், எப்சிலான் கொடுக்கலாம். எப்போ நீங்கள் எப்சிலான் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா டி ஒன் டேஷ் டாட் இன்ஹெரிட்டட்ல இருக்கிறத அதாவது அந்த அந்த ஸ்டெப்ல இருக்கிற இன்ஹெரிட்டட் வேல்யூ சிந்தசிஸ்க்கு காப்பி பண்ணிடணும். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த ரூல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த நம்பர்ஸ் வேணும், எஃப் டாட் எஃப் டெரைவ்ஸ் டிஜிட்னா அந்த லெக்சிக்கல் வேல்யூ வேணும்னா அதை காப்பி பண்ணுறதுக்காக தான் இந்த செமாண்டிக் ரூல் வந்து எழுதுறோம். அப்போ 5 3 எடுக்கிறதுக்கு இது நம்ம எழுதுறோம். அப்போ அந்த 5 3 எஃப் டாட் வேல்யூ காப்பி ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ப்ரொடக்ஷனை வச்சு டாப் டவுன் பார்சிங்கில் ட்ரீ வந்து பாஸ்ட்ரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அப்புறமா செமாண்டிக் ரூல்ஸ் எப்படிங்கிறது சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரொடக்ஷன் என்னது, டி டெரைவ்ஸ் எஃப் டி டேஷ். இப்போ டி டெரைவ்ஸ் எஃப் வந்தாச்சு, டி டேஷ் வந்தாச்சு. எஃப் நம்மளுக்கு டைரெக்டாகவே வேல்யூ கிடைச்சிரும், இந்த ப்ரொடக்ஷன் மூலமாக 3 எழுதிடலாம். ஆனால் டி டேஷ் அப்படிங்கிறது சப் எக்ஸ்பிரஷன், நம்மளுக்கு என்னன்றது இப்போதைக்கு தெரியாது. அப்போ டி டேஷ்ல இங்கே என்ன இருக்கு, ஸ்டார் எஃப் டி டேஷ் இருக்கு. ஸோ அதை நான் ஃபர்தராக டெரைவ் பண்ணேன். ஸ்டார் எஃப் டி டேஷ். ஸ்டார் வந்து டெர்மினல், அதனால அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் எஃப் வந்து ஃபர்தராக டெரைவ் பண்ணும்போது எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் எவாலுவேட் பண்ணணும், 3 ஸ்டார் 5. நான் 5 கொண்டு வந்துடுறேன். அப்போ என்னோட இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி 3 ஸ்டார் 5 முடிஞ்சு போச்சு. இந்த டி ஒன் டேஷ் வந்து ஃபர்தராக நான் டெரைவ் பண்ண போகிறது கிடையாது, ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் எதுவும் சப் எக்ஸ்பிரஷன் கிடையாது. ஸோ அதனால நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா இந்த டி டேஷ் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன், இந்த ஒன் சஃபிக்ஸ் அப்படிங்கிறது வேற டெர்மினல் கிடையாது, அதுவும் டி டேஷ் தான், டி தான். சரிங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நான் என்ன பண்ணியிருக்கேன், எப்சிலான்னு சொல்லிட்டு இதோட க்ளோஸ் பண்ணுறேன் இது. சரிங்களா? அப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைச்சிரும், 3 ஸ்டார் 5 15 கிடைச்சிரும். இது வந்து இந்த ப்ரொடக்ஷனை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. பட் ஆனால் நம்ம இதை பார்க்க போகிறது இல்லை, அன்னோட்டேட்டட் பார்சிங் வேல்யூ எப்படி வருதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இனிஷியலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் எது எடுக்கிறோம்னா டி டி டெரைவ்ஸ் எஃப் டி டேஷ், டி டெரைவ்ஸ் எஃப் டி டேஷ். இப்போ இதுக்கு அட்ரிபியூட்டோட நம்ம எழுதணும். அட்ரிபியூட்டோடனா என்னது, செமாண்டிக் ரூல்ஸ் தான் போகணும் இல்லையா? அப்போ டி டாட் வேல் இப்போதைக்கு தெரியாது, இதை அப்படியே விட்டுருங்க இந்த 15. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா டி டாட் இன்ஹெரிட்டட் இஸ் ஈக்குவல் டு எஃப் டாட் வேல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் போங்க, எஃப் டாட் வேல் எப்படி இருக்கும், இந்த ரூல் இருக்கு இல்லையா, எஃப் டிஜிட்
எஃப் டாட் வேல் ஈக்குவல் லெக்சிக்கல். ஸோ லெஃப்ட்ல உங்களுக்கு என்ன தேவைப்படுது, 3 தேவைப்படுது. அப்போ டிஜிட் டாட் லெக்ஸ் வேல் ஈக்குவல் டு 3. இந்த டிஜிட் டாட் லெக்ஸ் வேல் எதுக்கு போடுறீங்க, எஃப்க்கு காப்பி பண்றீங்க. அப்போ இது எங்க போகுது, எஃப்க்கு போகுது. அப்போ இந்த எஃப் டாட் வேல்யூவை தான் எதுக்கு போடுறோம், டி டேஷோட இன்னரிட்டருக்கு போடுறோம். அப்போ இங்க தானே இருக்கு டி டேஷ், இதோட இன்னரிட்டர் எங்க இருந்து வருது, எஃப் கிட்ட இருந்து வருது. ஸோ அப்போ எஃப் கிட்ட இருந்து அந்த 3 காப்பி பண்றீங்க. இந்த ஸ்டெப் வரைக்கும் இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இந்த டி டேஷ் சிந்தசிஸ் 15 விட்டுருங்க, நான் அப்புறமா சொல்றேன் இதை. ஓகேவா? இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது என்னது, டி டாட் வேல், இது எம்டியா இருக்குதான்னு நினைச்சுக்கோங்க. 2 ரூல் டெரைவ் பண்ணீங்க, எஃப் டி டேஷ். எஃப்க்கு 3 கொடுத்துருக்கீங்க, அந்த எஃப்ல இருக்கிறத டி டேஷோட இன்னரிட்டருக்கு காப்பி பண்ணிருக்கீங்க 3. இப்போ டி டேஷை ஃபர்தரா நம்ம என்ன இன்னரிட் பண்ணலாம்னா ஸ்டார் எஃப் டி ஒன் டேஷ்னு பண்ணலாம் இல்லையா, ஸ்டார் எஃப் டி ஒன் டேஷ். ஸோ ஆல்ரெடி இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா செமாண்டிக் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா டி ஒன் டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் இஸ் ஈக்குவல் டு டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் இன்டு எஃப் டாட் வேல். இதுதான் டி ஒன் டேஷ் இல்லையா. இதோட ரிசல்ட் நான் எப்படி எடுக்க போறேன்னா டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் எனக்கு என்ன இருக்கு 3. இங்க எஃப் வந்துச்சா, எஃப்க்கு என்ன நான் எடுக்கணும், நெக்ஸ்ட் லெக்சிக்கல் யூனிட் எடுக்கணும், தட் இஸ் 5. அப்போ அதை டிஜிட் டாட் லெக்ஸ்ல இருந்து இதே தான் டிஜிட் டாட் லெக்ஸ்ல இருந்து கொண்டு வந்து அதை எஃப்க்கு காப்பி பண்ணி எஃப்ல இருந்து என்ன பண்றேன், இங்க கொண்டு வந்துட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு 3 இருக்கு, மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்கு. இப்போ இந்த எஃப் வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு 5. அப்போ 3 ஸ்டார் 5 என்னது 15. 15 எங்க போகணும், T1 dash dot inherited, T1 dash dot inherited 15க்கு வரணும். இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சப் எக்ஸ்பிரஷன் இருக்கா, இல்லை. அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா எப்சிலானுக்கு போயிடலாம். இப்போ எப்சிலானுக்கு வந்துட்டீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட்ல என்ன இருக்கோ கடைசியா அதுதான் டி டேஷ் டாட் சின்க்ரோனைசேஷன் சிந்தசிஸ் அட்ரிபியூட்க்கு காப்பி பண்ண சொல்றான். உங்களுக்கு கிளியரா தெரியும், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த T1 அப்படிங்கிறது ஒரு ரீநேமிங் தான், பட் இது டி தான் சரி, அதாவது டி டேஷ் தான் இல்லையா. சஃபிக்ஸ் 1 வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது, டி டேஷ் டாட் இன்ஹெரிட்டட் அப்படிங்கிறது 15. இந்த 15 எதுக்கு காப்பி பண்ணணும், டி டேஷ் டாட் சிந்தசிஸ்க்கு காப்பி பண்ணணும். அப்போ இங்க காப்பி பண்ணிருக்கீங்களா. சரி, இப்போ இது ரீநேம்ல என்னதான் இருக்கும், T1 டாட் சிந்தசிஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த T1 டாட் சிந்தசிஸ் அட்ரிபியூட் எதுக்கு காப்பி பண்றீங்க நீங்க, டி டேஷ் டாட் சிந்தசிஸ். அப்போ இந்த T1 டாட் சிந்தசிஸோட 15 டி டேஷ் டாட் சிந்தசிஸ்க்கு காப்பி பண்ணுவீங்க. அப்போ அந்த 15 இங்கே போயிடும். ஓகேங்களா. இப்போ டி டேஷ் டாட் சிந்தசிஸ் வந்து 15, அந்த டி டேஷ் டாட் சிந்தசிஸ் 15 எதுக்கு காப்பி பண்ணுவீங்க, இப்போ உங்களோட ஃபைனல் வேல்யூ டி வந்து இங்கே வந்து. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, டி டேஷ்ங்கிறது வெறும் சைல்டை மட்டுமே நம்பி இல்லை, அதோட சைப்ளிங்ஸ், அதோட பேரண்ட், அந்த மாதிரி இருக்கு, அதோட டிபெண்ட் எல்லாத்தையுமே நம்பி இருக்கிறதுனால தான் இது வந்து இன்ஹெரிட்டட் அட்ரிபியூட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஃபைனலாக இந்த 15 வந்து இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். சரிங்களா. ஸோ ஃபைனல் அனடேட்டட் பாஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை அமைதியாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச்.